ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருத்தரோட பேரை ரேஷன் கார்டிலேருந்து எப்படி நீக்கிறதுன்னு பற்றி தான். அவங்களுக்கு திருமணமாகி புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கும் சரி, இல்லை அவங்களோட பேரை வேறு ரேஷன் கார்டில் சேர்க்கறதுக்கும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்க இறந்துட்டு இருந்தால் அவங்களோட பேரை எப்படி நீக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்குள்ளே போன உடனே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ண அப்புறம் நீங்கள் ரேஷனில் போடுறோன்னா ஃபோன் மெசேஜ் வரும்ல, அந்த நம்பரை இதில் போடுங்க. போட்ட அப்புறம் கீழே ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை இதில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்ட அப்புறம் பதிவு செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அந்த பதிவு செய்யப்பட்ட நம்பருக்கு ஒரு 7 இலக்கத்தில் ஒரு ஓடிபி வந்துருக்கும். அது இதில் போட்டுக்கோங்க. பதிவு செய்யுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாதீங்கன்னா சேவையை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே குடும்ப உறுப்பினர் நீக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதை எதுவும் பண்ண வேணாம். மாற்று ஆவணம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க இறந்துட்டு இருந்தாக்கா இறப்பு சான்றிதழ்னு சொல்லிட்டு பதிவு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் திருமண சான்றிதழ் எதனா வச்சுட்டு இருந்தாக்கா அதை அப்லோட் பண்ணுங்கள். அது இல்லாத பட்சத்தில் இதுலன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்ட அப்புறம் அவங்களோட கல்யாண பத்திரிக்கை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரோட ஆதார் கார்டு மூணுத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணிங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB கீழே இருக்கணும். எல்லாமே ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சதை எடுத்துங்க. எடுத்துகிட்ட அப்புறம் அப்படியே விட்டுறாமல் பதிவேற்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்துங்க. டாக்குமெண்ட் அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் ரீசன் கேட்டிருக்காங்க. அது ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆணாக இருந்தாக்கா ஹீ இஸ் மேரிட், அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்தாக்கா அந்த ரீசனை கொடுங்க. இவர் திருமணமானவர். கொடுத்துட்ட அப்புறம் இப்போ யார் பேர் அணிக்க போகிறீங்களோ அவங்களோட பேருக்கு நேராக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். டிக் பண்ணுங்கள். டச் பண்ணினாலே டிக் ஆகிடும். டிக் ஆகிட்ட அப்புறம் உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னாக்கா குறிப்பென்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க 12 டிஜிட்டில். அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்க முகப்பு சிலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அதை டச் பண்ணுங்கள். அந்த குறிப்பெண் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் இதை எடுத்துன்னு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னே இப்போ தான் நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கோம். இது சப்மிட் ஆகிட்ட அப்புறம் விண்ணப்ப பதிவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணது இல்லாமல் அப்படியே விட்டுறாதீங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்தால் மட்டும்தான் இது சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி முடிப்பாங்க. அது போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷனை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இன்விடேஷன் ஒரு ஜெராக்ஸு, அப்புறம் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒய்ஃபோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ். இது 4 டாக்குமெண்ட்டுமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக தாலுகா ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள போயிட்டு பார்த்துட்டு இது போல் நேம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னாக்கா புகார் மனுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி ஒன்று இருக்கும். அதில் போட்டு வந்தீங்கன்னாக்கா வித்தின் 1 வீக்குள்ளே உங்கள் பேர் ரிமூவ் ஆகிடும்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.